அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் இனிமையான நாளாக தொடர துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த ஆகஸ்ட் 2025 மாதத்திற்கான விரிவான ஜோதிட பலன்களை பற்றி இப்போது பார்க்கலாம். துலாம் ராசியில் பிறந்த சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2 பாதங்கள் ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் கிரக பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை விரிவாக காணலாம். துலாம் ராசி அன்பர்கள் எல்லா விதத்திலும் நன்மைகளை பெற உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனின் பரிபூர்ண அருளை பெற வேண்டும். அதற்காக வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி தேவியை தொடர்ந்து வழிபடுவது மிகவும் நல்லது. மகாலட்சுமி தாயாரை நினைத்து ஓம் கம் மகாலட்சுமி தாயை போற்றி என்கின்ற மந்திரத்தை 3 முறை கூறுங்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மற்றும் மிகவும் சுபமான மாதம். பாக்கியஸ்தானத்தில் குருவும், தொழில் ஸ்தானத்தில் சுப கிரகங்களும், லாபஸ்தானத்தில் லாபாதிபதி மற்றும் யோகக்காரகனும் சஞ்சாரம் செய்வதால் உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த அதிர்ஷ்டமும் புகழும் வெற்றியும் உண்டாகும். சூரியன் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியான சூரியன் ஆகஸ்ட் 17 அன்று தனது சொந்த வீடான சிம்ம ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்கள் பாக்கிய அதிபதியான புதன் ஆகஸ்ட் 30 அன்று லாபஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரன் ஆகஸ்ட் 21 அன்று மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு அதாவது தொழில் ஸ்தானத்திற்கு மாறுகிறார். உங்கள் தனம் மற்றும் சப்தமாதிபதியான செவ்வாய் இந்த மாதம் முழுவதும் கன்னி ராசியில் அதாவது விரயஸ்தானத்தில் இருக்கிறார். இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசியில் அதாவது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். இது அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும். உங்கள் யோகக்காரகனான சனி மீன ராசியில் இருக்கிறார். இந்த அமைப்பு போட்டிகளில் வெற்றி பெற உதவும். ராகு மற்றும் கேது, ராகு 5ஆம் வீட்டிலும் கேது 11ஆம் வீட்டிலும் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த மாதம் தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு பொற்காலம். உங்கள் 10ஆம் வீட்டில் ராசி அதிபதி, பாக்கிய அதிபதி மற்றும் லாபாதிபதியின் சஞ்சாரம் காரணமாக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் வெற்றி கிடைக்கும். பதவி உயர்வு, அந்தஸ்து அதிகரிப்பு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்புள்ளது. உங்கள் வேலைக்கு அங்கீகாரம் கிடைக்கும். புதிய வேலை முயற்சிகள் நிச்சயம் வெற்றி பெறும். 6ஆம் வீட்டில் சனி இருப்பதால் போட்டிகளில் உங்களை யாராலும் தடுக்க முடியாது. திறமையாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். நிதி ரீதியாக இந்த மாதம் லாபகரமான மாதம். ஆகஸ்ட் 17க்கு பிறகு உங்கள் லாபாதிபதி சூரியன் தனது சொந்த வீடான லாபஸ்தானத்திற்கு வருவதால் உங்கள் வருமானம் கணிசமாக அதிகரிக்கும். பழைய முதலீடுகளிலிருந்து நல்ல வருமானம் வரும். ஆனால் உங்கள் தனாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பதால் வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளும் இருக்கும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது அவசியம். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். பாகிஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும் இணைவதால் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்தும் நண்பர்களிடமிருந்தும் உங்களுக்கு முழு ஆதரவு கிடைக்கும். சுப நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு உண்டாகும். ஆனால் உங்கள் சப்தமாதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பதால் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் அல்லது உறவில் சில சிறு பிரச்சனைகள் வரலாம். உங்கள் பேச்சில் மென்மை இருப்பது அவசியம். இந்த மாதம் ஆரோக்கியம் பெரும்பாலும் சாதகமாகவே இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன் பாகிஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து இருப்பதால் பழைய நோய்களிலிருந்து நீங்கள் முழுமையாக குணமடைவீர்கள். ஆனால் செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பதால் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும். சிறிய காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. வியாபாரிகளுக்கு இந்த மாதம் லாபம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். புதிய முதலீடுகள் மற்றும் வியாபார விரிவாக்கத்திற்கு இது ஒரு சரியான நேரம். ஆனால் உங்கள் 7ஆம் அதிபதி செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருப்பதால் கூட்டாளிகள் அல்லது வாடிக்கையாளர்களிடம் பழகும்போது பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது அவசியம். தவறான புரிதல்கள் உறவுகளை பாதிக்கலாம். மாணவர்களுக்கு இது ஒரு வெற்றிகரமான மாதம். யோகம் காரகனான சனி 5ஆம் அதிபதியாக 6ஆம் வீட்டில் இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் அற்புதமான வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். உயர்கல்விக்கான முயற்சிகள் பயனளிக்கும். செவ்வாயின் தாக்கம் குறைய விரய செவ்வாயின் தாக்கத்தை குறைக்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் அனுமன் சாலிசா பாராயணம் செய்வது நல்லது. சுக்கிரனின் அருள் கிடைக்க உங்கள் ராசி அதிபதியான சுக்கிரனின் அருளை பெற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் லட்சுமி தேவியை வழிபடுவது நல்லது. யோகக்காரனான சனியின் அருள் முழுமையாக கிடைக்க ஏழைகளுக்கு உதவுவது நல்லது. ராகுவின் தாக்கம் குறைய குழப்பங்கள் நீங்கி சரியான முடிவுகளை எடுக்க துர்கா தேவி அல்லது சரஸ்வதி தேவியை செவ்வாய்க்கிழமைகளில் வழிபட்டு வரலாம். துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் நீங்கள் கவனமாக செயல்பட்டால் எல்லா வகையிலும் நன்மைகளை பெற்று நலமுடன் வாழலாம். எங்கள் வாழ்த்துக்கள்.